നല്ല റൗസേ ഗൈസ് அப்போ நம்ம மட்டியெல்லாம் எடுத்துட்டு நேராச்சு அதுமா வேலையை கிளம்பியாச்சு கேட்டியலாம். என்ன வேலை தெரியுமா? கொத்த வேலை. ஆமாம், எங்களை பழைய வேலையாக்கும். நாங்கள் 2 பேரும் ஒரு நாள் கொத்தனும் கையாளமாக்கும். கொத்தனும் கையாள 2 பேரும் கையாள தான் கஷ்டப்பட்டு சாந்து குழச்சி எடுத்து கொடுத்தா அவனா தலை கழிப்பானோ அறுப்பானோ எங்களை போட்டு. எங்களை பழைய வேலை இல்லையா அவனு எங்களை அறுத்தானு அவனை வேலை இல்லாதாக்குவேன். வீட்டில் டாக் எல்லாம் கெட்டிடுங்க, அப்படி அவசரமாக ஊற்றணும் விடாதீங்க. பாவம் நாங்கள் இப்போது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோமோ ட்ராக்கில் ஏதோ ஒரு வீட்டில் உள்ள டாகு அடிபட்டு இந்த கிடக்கு. சின்ன தெரியுமா இதனை வந்து இந்த சைடில் புத்தலாம்ண்ணா. இங்கே பாருமா, இங்கே பார்த்து சொல்லு அனீஸ். தவந்து நிற்குமோ ஒன்றும் சொல்ல வராதுல. இதில் கல்லில் அதுதான் நான் சொன்னேன் பிள்ளைக்கு சொல்லியேன் மாதிரி சொல்லியேன். ஸோ அது சல்லியாக்கும் இப்போ மாட்டி பிடிச்சது அவனை இறைச்சிட பார்த்தியா பண்ணிட்டார். என்னப்பா நல்லா ஃபோனில் வரும் லைட்டாக நக்கி சரி சுரண்டியா அப்படி மண்டே கொத்தாலே போனான் உனக்கு தெரியாது. விடுவேன் என்ன செஞ்ச என்ன செய்யடி குண்டு தோண்ட சொன்னா கிணறு தோண்டி இவ்வளோ மண் எடுத்துரு என்ன என்னத்தை எடுத்த? சரி நான் இனி கொஞ்சம் நேரம் அப்படிங்களா ஒரு குண்டு தோண்டா 3 பேர் வா செல்லுல அஜய் வா செல்லுல நான் பல குண்டு தோண்டி பல துண்டு தோண்டி இங்க தோண்டி மேல இட்ட மண்ணு திரும்ப கீழே வருது. அதை தூக்கி மேல ஓ அதுதான் செய்ய மண்ணு வாரி இட்ட மண்ணை சரிச்சு விட்டு தள்ளி வாங்கிட்டு இந்த பரட்டை வேணாம். சரி இங்கோட்டு கொஞ்சம் நீச்சி இப்படி இடணும். அடுத்த நீ தோண்டினது அப்படிதான் இருக்கு. ஸ்டார்டிங் தான் எனக்கு இருந்து இறைச்சி ஒன்றும் இல்லை மச்சான். நேர இழுத்து போ வெள்ளம் வருது. பயிலுக்கு இன்னும் 1/2 மணி பெருசாக தோண்டணுமா? என்ன நீங்கள் இங்கே டீயெல்லாம் இதில் வேற என்ன வச்சுருக்கு நேரு மண்டை பட்டி தான். இங்கேயும் ஒரு பட்டி ஆல்ரெடி கூட்டிடு. அப்போ இந்த இடம் நிறைய வாங்கி தான் அவனுக்கு மூஞ்சில அவன் பாவம் செஞ்சான். தெரியும் பாராதா வசகேடான இடத்துல தந்து கேட்டியது மச்சா அது இல்லை அதே மாதிரி எனக்கு நீர் கையெல்லாம் விரையில மதி விடு. அப்போ இடியா அந்த அப்படி அந்த காலையும் எடுத்துட்டு வால நேரத்து இருந்த மாதிரியே மச்சான். பட் அப்படியே இருந்துரு மச்சான். அது வந்து இருவி இருக்கு கேட்டியா மச்சான் மூஞ்சி காணல மச்சான். தாடையில மண்ணும். சரி மச்சான் அந்த கால் கிடந்துல நீர் எடுக்கு வராது கேட்டியா. சும்மா தொண்ணி அந்த அங்கே ஒரு மண்டை கிடக்கு அதையும் எடுத்துக்குள்ள எடு. அது வேண்டாம் மச்சான் அதை கிடக்கு. மூஞ்ச ஒன்று இடையில கொண்டு வச்சுட்டு மச்சான் மூஞ்சி இடையில வச்சதா இருக்காது. ஆவைத்ததுல சாணாத குனிஞ்சு இருக்குமா மூஞ்சியில் அடி தெரியல. சொல்லுந்தா மேலே தட்டு ஏறு தட்டு நில்லு ஒரு அவி நில்லு பா 6 பேர்னு சொல்லியா. ஏன்னாப்பா அவன் பழைய கொத்தனார கையாளாகும் உனக்கு தெரியாது. மச்சான் கரெக்டா பாரு அந்த கொண்ட மாதிரி ஒரு விசில் அடிச்சிடல செல்லு ஒரு விசில் அடிச்சு முடிச்சா மேல சவுட்டினியா
சவுட்டிங்க மேலே அந்த மண்டை நீர் அது கடாயிட்டு மச்சான் அது ஒன்றும் மேலே நீ மச்சான் நிரப்பாக்கி அந்த பெருசு எடு ஃபர்ஸ்ட் போ போ மச்சான் இப்படி வேறு சொல்லு மன செல்லுதான் தலை இங்கே தலை அங்கே அங்க அது அங்க அங்கே ஓ, அங்கதான். ஆ அழகா இருக்குல்ல பூ இது காலில் அது பூவை இது வந்து நல்லா ஆத்மாடயம் ஆத்மா சாந்தி அடையும் சரி இது அதை நீ வீட்டுக்கு கொண்டு போய் கறி வச்சு தின்னு என்னாச்சு அங்கே வீட்டில் மக்களே அப்போ இன்னத்த வேலை முடிஞ்சு அப்போ வீட்டில் யாரும் இந்த பட்டியெல்லாம் வளர்த்ததாக இருந்தால் பார்த்து வீட்டில் கட்டிவிடுங்க வெளியில் ஒன்று விடாதீங்க பிறகு வெளியாயிட்டு இதே மாதிரி ரயில்வே தண்டு பாலத்தில் அடிபட்டு அந்த கிடக்கும் பிறகு உங்களுக்கும் தெரியாது டாக் எங்கே போச்சு அதுக்கப்புறம் கடைசியாக வீட்டுக்கு வராது ஆமாம் பாவம் கேட்டியலா இப்படியெல்லாம் அடிபட்டா அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா உங்கள் ஏரியாவில் எங்கேயாவது பட்டி இப்படி அடிபட்டு கிடந்தா நம்ம ஸ்மைலி கண்டி அக்கௌண்ட்டுக்கு ஒரு லைட்டாக ஒரு மெசேஜ் போடுங்க உடனே நாங்கள் டீமோட வருவோம் நம்மாட்டியோட அதே